டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்களின் எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து விளையாட எனக்கு ஒரு கால் வேண்டும். அப்படியானால் புற்றுநோய் இருக்கும் எனது மகனின் கால் துண்டிக்கப்பட வேண்டுமா என்று கண் கலங்கினார். கொழும்புக்கு அனுப்பி செய்யப்பட்ட பரிசோதனையின் பயோஸ்பை முடிவு ஓஸ்டியோசார்கோமாக இருந்தால் முழங்காலுக்கு மேல் தொடையன்பின் அரைவாசிக்கு மேல் துண்டிக்கப்பட்டு புற்றுநோய் பரவுவது தடுக்கப்பட வேண்டும். எனவே காலை துண்டிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஒருவாறு சொல்லி முடித்தபோது கடைக்கு வந்திருந்த பலரது கண்களும் கசிந்து விட்டன. இது ஏன் டாக்டர்? நாங்கள் கொடுத்த உணவுகளில் விட்டமின் போதாதா? அவர்கள் ஏழைதான். மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. இருந்தும் கிராமத்து மண்ணில் உருவாகும் பயிர்களிலும் நீந்து திரியும் மீன்களிலும் மற்றும் உணவுகளிலும் தேவையான விட்டமின்களை இறைவன் வைத்திருப்பதால் விட்டமின்களுக்கு குறைவு ஏற்படாது. இதற்கும் விட்டமின்களுக்கும் சம்பந்தமில்லை என்றேன். அப்படியானால் என்ன காரணம் டாக்டர்? வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும்? படிப்பறிவற்ற அந்த அப்பாவி தந்தையின் கேள்விகளும் அழுகையும் தொடர்ந்தன. எனக்கு பதில் தெரிந்திருக்கும் என்று நினைத்து மீண்டும் மீண்டும் கேட்கிறார். அல்லாவின் படைப்புக்கு முன்னால் வைத்தியர்கள் அப்பாவிகள் என்பதை அந்த மனிதர் அறிந்திருக்கவில்லை. என்ன காரணம்? வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பதில் எனக்கு தெரியாது. எனக்கு மட்டுமல்ல, உலகிலுள்ள எந்த வைத்திய நிபுணர்களுக்கும் தெரியாது. உங்களின் மகனுக்கு ஏற்பட்ட இந்த நோய் அமெரிக்க ஜனாதிபதியின் மகனுக்கும் ஏற்படலாம். உலகில் இருக்கும் அனைத்து விசேட வைத்திய நிபுணர்களும் ஒன்று சேர்ந்து ஆராய்ந்தாலும் பதில் கிடைக்காது. இப்போதைய மருத்துவ விஞ்ஞான அறிவு இதற்குரிய பதிலை இன்னும் அறியவில்லை என்றேன். அவனே மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை கற்றுக் கொடுத்தான். சூரத்துல் அலக் 5வது வசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயின் அஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். ஆம், இறைவன் கற்றுத்தராத ஒன்றை நாம் கற்றுக்கொள்வதற்கில்லை என்பதை அந்த மனிதருக்கு எடுத்துச் சொன்னேன். விஞ்ஞானமும் மருத்துவமும் வளர்ந்திருக்கின்றன. அதன் மூலம் பல விடயங்களை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறான். அப்படி இருந்தும் அவன் கற்றுத்தந்தது கையளவே. அவன் கற்றுத்தராதது தன்னளவில் வைத்திருப்பது எவ்வளவு என்பது எமக்கு தெரியாது என்று அந்த மனிதருக்கு சொல்வதை தவிர எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. அறிவை கொண்டு ஒரு மனிதன் பெருமைப்பட்டுக் கொள்கிறான். சந்திரனுக்கு சென்று வந்தது பெருமை. கலங்களுக்குள் ஒளிந்திருக்கும் கருவையும் ஜீனையும் கண்டுகொண்டது பெருமை என்று மனிதன் நினைக்கிறான். அப்படி இருந்தும் பெருமை அளிக்கும் இந்த அப்பாவி விஞ்ஞான மனிதன் ஒரு கிணற்று தவளைதான். பிரபாண்டமான பிரபஞ்சத்தின் படைப்பில் சந்திரன் புறக்கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கு சென்று வந்தது பெருமை அல்ல, மனிதன் ஓர் அற்புத படைப்பு. மனித கலங்களில் இருக்கும் ஜீன் அற்புதமான, ஆனால் முழு மனித படைப்போடு ஒப்பிடும் போது புறக்கணிக்கக்கூடிய ஓர் அமைப்பு. அதனை தெரிந்து கொண்டது ஒன்றும் பெருமை அல்ல. பெருமைக்குரியவனோ இவற்றை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் ரப் அல்லாஹ் ஒருவனே. 5 நாட்களுக்கு பின் மீண்டும் கொழும்பு திரும்பும் வழியில் அந்த கடையில் தரித்து சென்றோம். தந்தையும் மகனும் இருக்கவில்லை. அயலவர்களிடம் விசாரித்த போது அவர்கள் மகரகம வைத்தியசாலையில் இருப்பதாக, மகனின் வலது கால் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார்கள். விளையாட எனக்கு ஒரு கால் வேண்டும் என்று அந்த சிறுவன் கேட்டால் பெற்றோர் எங்கு செல்வார்கள்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயின் அஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். வைத்தியர்கள் எங்குதான் செல்வார்கள்? அல்லாவின் படைப்பின் மகிமைகளுள் ஒன்று அந்த கால்கள் இல்லாத போதுதான் தெரிகிறது. செயற்கை கால் பொறுத்த மிகவும் செலவாகுமா டாக்டர்? அவர்கள் மிகவும் ஏழைகள். செயற்கை கால் பொறுத்த அவர்களிடம் பண வசதி இல்லை என்று கேட்டார் அந்த கடையில் இருந்த ஒரு பெண்மணி.
படைத்த இறைவன் கருணையுள்ளவன். அவனை படைத்த இறைவன் ஏதோ ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி இருப்பான் என்று கூறி அந்த இடத்திலிருந்து பிரிந்து சென்றேன். முற்றும்.